ஹலோ பிரைஸ் லார்ட் என்ற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நீ நெடுங்காலமாய் காத்திருக்கிறதான காரியங்களை, நீ மனசோர்வு அடைந்து இருக்கிறதான காரியங்கள், எதை குறித்து நீண்ட நாட்களாக எதிர்நோக்கி இருக்கிறாயோ அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிப்போம். ஆண்டவர், நான் நெடுங்காலமாய் காத்திருக்கிறதான இந்த காரியங்களை, எனக்கு சுகத்தை, எனக்கு பலனை, ஆயுசு நாட்களை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த குழந்தை பாக்கியத்தை, இந்த திருமண பாக்கியத்தை, இந்த வரனை எனக்கு கொடுக்க போகிறார் என்று விசுவாசிங்கள். இந்த வேலையை எனக்கு கொடுக்க போகிறார், இந்த படிப்பை எனக்கு கொடுக்க போகிறார். ஒவ்வொருத்தரும் வயதுக்கு தகுந்தாற் போல நினைத்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ நெடுங்காலமாய் காத்திருந்து மனம் சோர்வடைந்து விட்டாயோ? ஆண்டவர் சொல்கிறார், சாகாவரத்தை போல ஒரு நல்ல நீ நினைப்பதை காட்டிலும் மேலான காரியங்களை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நினைக்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் நம்முடைய தலைமுறைகளுக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் போதுமானதாகவும் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வரத்தை, ஒரு பாக்கியத்தை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிப்போம். என்னுடைய எதிர்பார்க்குதல், நான் எதிர்நோக்கி இருக்கிறதான இந்த காரியம் நிச்சயமாக ஆண்டவர் தருவார். நான் விசுவாசத்தை இழக்க மாட்டேன், நம்பிக்கையை விடமாட்டேன் என்ற முழு விசுவாசத்தோடு காணப்படுங்க. நிச்சயமாய் அது நடக்கும், அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் ஆண்டவர் நினைவாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சீக்கிரமாக நிறைவேற்றுவார். உங்களுடைய இயக்கங்கள், உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பூர்த்தி செய்ய போகிறார், நிறைவேற்றப் போகிறார். ஆகவே விசுவாசிப்போம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீண்ட நாட்களாக எதிர்நோக்கி இருப்பது மனசோர்வை உண்டாக்கினாலும் நாங்கள் விரும்பியது எங்களுக்கு கிடைக்கும் என்றும், அது சாகாவரத்தை போல இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக எங்களை தேற்றின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த நாளிலேயும் நாங்கள் நம்பிக்கை இல்லாதபடிக்கு, மனசோர்வு அடைந்து போகாதபடிக்கு, நாங்கள் விரும்புவது போலவே எங்களுக்கு நடக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்களுடைய காரியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன காரியத்துக்காக பிள்ளைகள் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்களோ அதை இந்த நாளில் நீர் ஒரு அற்புதத்தை செய்து அதை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டுக்கொள்கிறோம். பணமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஊழியத்தில் ஆசீர்வாதமாக இருக்கலாம், சகல இந்த நோயிலிருந்து விடுதலை. ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வீராக ராஜா. நீரே ஒரு அடையாளத்தை செய்து வாழ வைப்பீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரியகாத்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.